கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படும் திகைக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலங்கொண்டு என்ன பண்ணுங்க, திடமானதாக இருங்க, அவர்களுக்கு பயப்படாதீங்க, எதிரிகளுக்கு பயப்படாதீங்க, அவர்களோடு கூட இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், ஆகவே அவர்களுக்கு பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. அடுத்து சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நம்முடைய நிழல் எப்படி நாம் நடந்து போகும்போது கடந்து செல்லும்போது நிழல் நம்மோடு கூட வருகிறதோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாமல், நம்ம கைவிடாமல் நம்மோடு கூட பயணிக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தபோது மேகஸ்தம்பம் அக்கினிஸ்தம்பம் அவங்கள விட்டு பிரியாமல் சென்றதான். அதே போல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை விட்டு பிரியாமல் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறார், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இதிலேருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம், தாயை தகப்பன் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் நம்மளை ஒரு நாளில் கைவிடுவாங்க. ஆனால் நம்ம அழைத்த தேவன், நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன், அவர் ரத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிடுகிறதில்ல. ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை உறுதியை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு கர்த்தருடைய வழியை நடப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பயணிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி. ஆண்டின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மாட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தீங்களாப்பா, நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதி பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.